வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது போலூர் ஆட்டுச்சந்தை, திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற ரோட்டில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். நல்ல பனி, இன்னும் சரியான இந்த முறை நமக்கு மழை, சரியான மழை, பெஞ்சல் புயல், நல்ல மழை, தண்ணி, ஆடுகளுக்கெல்லாம் சளி. சின்ன சின்ன பொடி குட்டிங்கள்லாம் வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு. ஆடுகளை விட ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. வளர்ப்புக்கு குட்டி வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. வெள்ளாட்டு குட்டியாக இருந்தாலும் எந்த குட்டியாக இருந்தாலும் இல்லை, பனியில் நிறைய தொந்தரவு, பெரிய பெரிய கிடா எல்லாமே சிரமப்படுது. பார்த்து அனுபவம் உள்ளவங்க எப்படி வேணாலும் பண்ணுங்கள். அனுபவம் இல்லாமல் புதுசாக வாங்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மார்கழி மாதம் பனியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் மழை சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு தெளிவானதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த ஆடு பாருங்கள், 17,000 விலை சொன்னார். 2 குட்டியோடு இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு ஆடு. இதெல்லாம் கறி மதிப்பு தான், ஒன்றும் பெருசாக கறி மதிப்பு கேட்டிங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பெரிய விலைவாசி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. செம்மறி குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் குட்டிகள் வறுத்த ஆரம்பிக்கலை. நம்ம போலூர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வரல. அப்படியே வந்தாலும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்க. பொடி குட்டிலாம் என்னத்தையாவது வாங்கினீங்கன்னா நட்டம் ஏற்படும். இன்னும் ஒரு 10-15 நாள் போனோம். நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருமே இன்னொரு 15 நாள் கழிச்சு தான் கொண்டு வருவோன்ற மாதிரி சொன்னார் வியாபாரி. இது பாருங்கள், இந்த குட்டிகளை பாருங்கள். அவங்கள்ட்ட விலை கேட்டோம். எத்தனை குட்டினா இது மொத்தம்? எப்படி சொல்கிறீங்க? என்ன விலை சொல்கிறீங்க மொத்தமாக? என்ன வந்தால் கொடுப்பீங்க? குட்டிகள்லாம் பால் குட்டி. விவரம் தெரிஞ்சவங்க, எனக்கு அனுபவம் இருக்குது, நான் சமாளிப்பேன்னா வாங்கலாம். மற்றவங்க வந்து வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன விலை குட்டி? என்ன விலை? பாருங்கள், இந்த வீடியோ நம்ம போலூர் சந்தையில் எடுத்ததில்லை. இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க இந்த மாதிரி சைஸில் கொம்புள்ள குட்டியாக வாங்குங்க. பால் குட்டிகளை வாங்கினீங்கன்னா அது ஒரு 5-6 மாதத்தில் சரியான சைஸ் வராது, கொம்பு வராது, நல்ல விலைக்கு நீங்கள் விற்க முடியாது. வாங்கும் போதே இந்த மாதிரி பார்த்து கறி மதிப்புக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு 6 மாதம் நீங்கள் முறையாக பராமரிக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் உழைப்புக்கு ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்க முடியும். பால் குட்டிகளை வாங்குறத நீங்கள் இப்போ தவிர்க்கணும். இந்த மாதிரி வளர்க்கணும் குட்டிங்களை. இவ்வளோ பெரிய சைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அளவாக பார்த்து ஒரு 15 கிலோ கறி மதிப்பில் உள்ள குட்டிங்க, கொம்பு நல்லா கொஞ்சம் தெளிவாக உள்ள குட்டிகளாக பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்தெடுக்கலாம். வளர்த்தெடுக்கும் போது உங்களுக்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும். இது இங்கே இல்லை, ஆந்திராவில் ஒரு சந்தையில் எடுத்தோம். பொறுமையாக இருந்தீங்கன்னா குட்டி வரும். இந்த மாதிரி குட்டிகள் நம்ம ஊர் சந்தைக்கும் வரும். இல்லை நம்ம சமயபுரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது விவரம் கேட்டிங்கனாலும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அங்கே போய் அந்த சந்தையில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பால் குட்டிகளை யாரும் வாங்குறது அவ்வளோ நல்லதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டு கொண்டு வர குட்டிங்கள்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 1000-500 கூட கொடுத்து கூட வாங்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு மிஸ் ஆகாது, குட்டி இறப்பு ஏற்படாது. கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொண்டு வரும்போது ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும். நீங்கள் கவனமாக செய்யுங்க. அனுபவம் உள்ளவங்களை கேட்டு நீங்களும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சின்ன பொடி குட்டிகளை தவிர்த்து பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல குட்டிகளாக பார்த்து வாங்குங்க. நம்ம நண்பர் வியாபாரிகளும் இருக்காங்க, அவங்களும் சந்தைக்கு வருவாங்க. நீங்கள் சந்தையிலே நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்ககிட்ட எடுக்கலாம். யார்கிட்ட எடுத்தாலுமே நீங்கள் கவனமாக பார்த்து பொடி குட்டிகளை தவிர்க்க பாருங்கள். பொடி குட்டிகள் வளர்க்கணுன்னா அதுலேயுமே கொஞ்சம் நல்லா வெயிட் உள்ளது, கொஞ்சம் தெளிவாக உள்ள குட்டிகளை பார்த்து வாங்குங்க. பார்க்கலாம், தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம், என்ன சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போம். நன்றி.